பாண்டியன் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம மீனா இருந்துட்டு செந்தில் கிட்ட நீங்கள் பண்ண விஷயத்த மாமாத்துக்கிட்ட சொன்னால் என்ன நடக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, சொல்லாமல் இருக்கிறேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கோங்க. அதை விட்டுட்டு வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம், போய் குடும்பம் நடத்தலான்னு என்னை கூப்பிட்ற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொன்னது எல்லாத்தையும் கோமதி வந்து நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்துதான் மீனா வராங்க. என்ன ராஜி, காய்கறி கட் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏதாவது ஹெல்ப் பண்ண நானே செய்கிறேன் குடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பரவாயில்லக்கா, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னடி காஃபி எது போட்டு தரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாத்த, நான் அப்புறமா குடிச்சிக்கிறேன். ஆமாம், நைட்டு சரியாக நீங்கள் தூங்கலையா? கண்ணெல்லாம் ரெட்டாக இருக்குது, தாளிக்கும் போது கண்ணில் பட்டுருச்செடி போக, அதனால தான் கண் அப்படி இருக்குது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் வேறு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ராஜி மாடியில் துணி இருக்குது, நீ போய் அதை எடுத்துகிட்டு வா, நீ அது வரைக்கும் காய்கறி கட் பண்ணுறீ அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை காய்கறி கட் பண்ணவும் ராஜி வந்து துணி எடுக்கவும் அனுப்பி விட்டுடுறாங்க. நானே போய் எடுத்துகிட்டு வரேன் நீயத்தை, பரவாயில்ல, அவள் சரியாக மடிக்க மாட்டா, நீயே நல்லா தான் மடிக்கிற ராஜி, நீயே போய் மடி அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, என்னால் இதுக்கு மேலே மறித்து வைக்க முடியலடி, நேரடியாகவே நான் கேட்டுடுறேன், உனக்கும் அவனுக்கும் ஏதாவது பிரச்சனையா? நைட்டு நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்ததை நானும் கேட்டுடி. ஏய், நீ தப்பாலாம் புரிஞ்சுக்காத, நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்குது நான் ஒட்டு கேட்கல, எதர்ச்சியாக தான் கேட்டேன். ஏதோ அம்மா அப்பா கிட்ட சொன்னால் பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னீங்க, அப்படி என்னடி அவன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட சொல்கிற அளவுக்கு அது என்ன மாதிரி பிரச்சனை சொல்லுடி. நைட்டெல்லாம் யோசிச்சு யோசிச்சு என் மண்டையே வெடிஞ்சு போகிற அளவுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகி போச்சு அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லாத அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லாமையாடி உங்கள் 2 பேர்த்துக்கும் சண்டை வந்துக்கிட்டே இருக்கு, என்ன ஏதுன்னு சொன்னால் தானே அதை சால்வ் பண்ண முடியுமான்னு பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அத்தை, இந்த விஷயத்த சொல்லுவேன், ஆனால் நீங்கள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அத்தை அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. என்னடி விஷயம் சொல்லுடி, என் உசிரியாக போகிற மாதிரி இருக்குது, மயக்கமாக வருதுடி, என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. உங்கள் பிள்ளை நல்லவர் தான் அத்தை, ஆனால் சேரக்கூடாதவங்க கூட சேர்ந்ததுனால நிறைய தப்பு பண்ணிகிட்ருக்காரு. தப்பு பண்ணிகிட்ருக்கானா? அப்படி என்னடி தப்பு பண்ணிட்டான்? அவன் நல்லா தானே வேலைக்கு போயிட்டுருக்கான் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. அந்த வேலையில் தான் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் உங்கள் பிள்ளை பீரோவை லாக் பண்ணாமல் போயிட்டாங்க. சரி, நான் பீரோவை மூடலான்னு சொல்லிட்டு போனால் அதில் கட்டுக்கட்டாக பணத்தை வச்சுருக்காங்க. என்ன ஏதுன்னு நானும் கேட்டேன், ஆனால் அவர் சமாளிச்சுட்டு அங்கேருந்து போயிட்டார். திரும்பியும் அந்த பணத்தை நான் வந்து பார்க்குறதுக்குள்ளே அந்த பணம் இல்லை. என்ன ஏதுன்னு கேட்டால் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டு தான் சொன்னார். அப்பையும் நான் விடாமல் மறுநாள் கேட்க ஆரம்பித்தேன், என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? எப்போ பாரு சந்தேக புத்தியோடு என்னை கேட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்பி போனாங்க. அவங்களுடைய ஆஃபீஸில் வந்து ரைடு போயிருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏஇ அதுக்கப்புறம் மற்ற இருக்கிற 2 எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எனக்கு என்னமோ இவர் மேலே டவுட்டாக இருந்துச்சு, அதனால் இவரை தேடிக்கிட்டு போனால் இவர் என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தார். கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா தான் வேலை செஞ்சதுக்கான பணத்தை தான் அவங்க எனக்காக கொடுக்கறதுக்கு வந்தாங்க. அன்றைக்கி ஆஃபீஸ் ஃபுல்லாக ட்ராவில் ஃபுல்லாக ஃபைல் இருந்ததுனால அந்த பணத்தை அவங்களால வைக்க முடியல, அதனால் மொத்தமாக அந்த ஃபியூன் வந்து மாட்டிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு நூலில் தான் நான் தப்பிச்சினே அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் செந்தில் சொன்ன விஷயத்த மீனாக இருந்துட்டு கோமதி கிட்ட சொல்கிறாங்க. கோமதி இதெல்லாம் கேட்டோன்னு பயங்கரமாக ஷோக் ஆகுறாங்க. நான் பெத்த வளர்த்த பிள்ளையாடி இப்படியெல்லாம் பண்ணியிருக்கா, நான் அவனை போய் கேட்கட்டுமா? வேண்டாத்த, நீங்கள் கேட்டால் பிரச்சனை வேறு மாதிரி போயிடும், அதனால் அவர் இனிமேல் அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரு. பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால தான் அவர் என்னை வீட்டுக்கு கூப்பிட்டுட்ருக்காரு. ஆனால் நான் தான் அவர் பேச்சை கேட்காம வீட்டுக்கு போகாமல் இருக்காத்த அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏண்டி இவன் புத்தி இப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கவும், அதுக்கு அடுத்ததான் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாக்கியம் இருந்துட்டு நிச்சயதாரத்துக்கு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ மாணிக்கத்துக்கிட்ட வேறு யாராவது கூப்பிடணுமாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என் அண்ணனை கூப்பிடலாமே, உங்கள் பெரியப்பா பையனவா? ஆமாம், அவன் வீட்டில் எத்தனை விசேஷத்தை வைக்கிறான், ஒரு விஷயத்துக்காவது நம்மளை கூப்பிட்ருக்கானா? கிடையவே கிடையாதுல்ல, நம்ப மாட்டோம், நம்ம வீட்டில் விசேஷம் வச்சா நம்ம கூப்பிடணுமா அப்படின்ற மாதிரியே சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக தங்கமயில் வராங்க. யாரோட நிச்சயம், எதுக்காக எல்லாரையும் கூப்பிட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். வேறு யார், நம்ம வீட்டு விசேஷத்துக்கு தான்.
சுடுற நிச்சயமா. அதுதான் நான் வேண்டான்னு சொன்னேனே! நீங்க இன்னும் அந்த சம்மதத்த விடவே இல்லையா? ஏன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு, தங்கமயில் ஒரு பக்கம் பயங்கரமா சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. நீ வாழ்ற வாழ்க்கைய உன் தங்கச்சி வாழக்கூடாதா? அவளும் வசதியா வாழணும்ல. அவளுக்கே இந்த கல்யாணத்துல விருப்பம். நீ என்னத்த சொல்றது? அப்படின்ற மாரி சொன்னாங்க. இது சுடருக்கு இது பொருத்தமான வாழ்க்கையா? அவளையே நான் கூப்பிட்டு கேட்டுர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, சுடர கூப்பிட்டு கேட்குறாங்க. உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அம்மா, அப்பா என்ன செஞ்சாலும் எனக்கு சம்மதம் தான்க்கா அப்படின்னு சொல்லிட்டு, சுடர் ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இவளுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கோமதி தங்கமயில் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவன பத்தி எல்லாம் தெரிஞ்சும், ஏன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்படின்ற மாரி சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் நம்ம கோமதி இருந்துட்டு, லஞ்சம் வாங்குனத பத்தி தெரிஞ்சதுலேருந்து அதேவே புலம்பிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம அரசி இருந்துட்டு, "என் கிரீன் கலர் சுடிதார் எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "அதெல்லாம் எங்க இருக்கோ யாருக்கு தெரியும்?" அப்படின்ற மாரி சொல்லி எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் நம்ம கதிரும் ராஜியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அரசி இருந்துட்டு, "அண்ணி என் கிரீன் கலர் சுடிதார் காணோம். உங்ககிட்ட தான் இருக்கா? இல்ல மேல காய வச்சிருந்தேன். அங்கேயே அத விட்டுட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ராஜி இருந்துட்டு, "ஏன் என்னாச்சு? காணோமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "சின்ன வயசுல பென்சில காணோம், பேனாவ காணோம்னு சொல்லிட்டு வந்து தேடிக்கிட்டு இருப்ப. இப்ப என்னடான்னா, சுடிதார காணோம்னு தேடிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து ஒரு பக்கம் சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. "சரி நான் எடுத்துறேன் வாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு ராஜு கூட்டிட்டு போறாங்க. அப்ப நம்ம கதிர் இருந்துட்டு கோமதிய போயிட்டு பார்க்குறாங்க. "என்னாச்சு கோமதி? எதுக்காக இப்படி டென்ஷனா இருக்கியா? உன் மேல கம்ப்ளைண்ட்டா வந்துகிட்டே இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "உங்ககிட்ட சொல்லலாமா வேண்டாமா? சரிடா, நான் உங்ககிட்ட சொல்றேன். இந்த விஷயத்த நீ வேற யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது. எனக்கு சத்தியம் பண்ணி குடுன்னு" சத்தியம் வாங்கிட்டு செந்தில் லஞ்சம் வாங்குனத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இத கேட்டோனே கதிர் இருந்துட்டு, "அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரே ஒரு பக்கம் ஷாக் ஆகுறாங்க. "இந்த விஷயத்த நீ யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்டா. ஆனா உன்கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கே கொஞ்சம் நிம்மதியா இருக்கு" அப்படின்ற மாரியே சொல்லிடுறாங்க. "உங்க அப்பாவுக்கெல்லாம் தெரிஞ்சா இது எவ்வளோ பெரிய அவமானம்" அப்படின்ற மாரியே சொல்லிடுறாங்க. "ஏன்டா ஒரு வேலை கிடைக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம். அந்த வேலைய இவன் உருப்படியா செய்ய மாட்டானா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. "இந்த விஷயத்த நீங்க அப்பா கிட்ட சொல்ல போறீங்களா? அவர்கிட்ட சொன்னா என்னலாம் நடக்கும்னு உனக்கே நல்லா தெரியும்ல" அப்படின்ற மாரி கோமதி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.